வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்இடி லைட், டியூப் லைட், டெக்கரேஷன் லைட் இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றான்ற வீடியோஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்மளோட வீடியோஸை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனாவே வரும். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஃபிலமெண்ட் பல்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ட்ரெண்டே எல்இடி பல்பு தான். கரண்ட் சேவிங்ஸ் பண்றதுக்காக ரொம்பவே உதவியா இருக்கிற எல்இடி பல்பு மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றான்றத பார்ப்போம். முதல்ல ஒரு எல்இடி பல்பு தயாரிக்கிறதுக்கு பிரிண்டட் சர்க்யூட் போர்டு தான் தேவைப்படுது. இதை பிசிபின்னு சொல்லுவாங்க. இதுக்காக ஒரு ஹைடெக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி இந்த போர்டை பிரிண்ட் பண்ணி எடுப்பாங்க. ஹை வோல்டேஜா லோ வோல்டேஜா மாத்துற டிரான்ஸ்ஃபார்மரையும் இந்த பிசிபில தான் ஃபிட் பண்ணுவாங்க. பெரிய ஷீட்டா பிரிண்ட் ஆகி வர்றதை கட் பண்ணி சின்ன ஷீட்டா மாத்திடுவாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா முன்கூட்டியே தயார் நிலையில இருக்கிற பல்போட அடிபாகமான பிளாஸ்டிக்ல தான் இந்த போர்டை இன்செர்ட் பண்ண போறாங்க. இந்த போர்டோட இன்னொரு பக்கத்துல 2 வயரும் இருக்கும். இது எல்லாமே கன்வேயர் பெல்ட் மூலமா ரன் ஆயிட்டு இருக்குது. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல ஒரு அலுமினியம் டிஸ்க் எடுத்து இதுக்கு மேல இன்செர்ட் பண்றாங்க. போர்டோட கனெக்ஷன் வர்ற ஹோல்ஸும் இதுல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பல்புக்குள்ள இருந்து வெளிச்சம் கொடுக்கிற எல்இடியை பத்தி தான் பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு கூட்டமா சர்க்யூட் போர்டில் பிரிண்ட் ஆகி சின்ன பீஸா தயார் பண்ணி எடுப்பாங்க. ஹைடெக் ரொபாட்டிக் மிஷினோட உதவினால இந்த எல்இடி பேனல்ல அலுமினியம் டிஸ்க்கு மேல இன்செர்ட் பண்றாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா இன்னொரு மிஷின் பல்போட அடிபாகத்தை திருப்பி வைக்குது. இது கன்வேயர் பெல்ட் மூலமா முன்னாடி போறப்போ ஒரு எம்ப்ளாயி பிசிபி போர்டில் இருக்க 2 வயரையும் நேரா நிமித்தி வைப்பாரு. இதுக்கு மேல மிஷின் கரெக்டான அளவுல ஹோல்டரை வச்சு வயர் வெளியில தெரியுற மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. அதிகமாக லென்த் இருக்கிற வயரை கட் பண்ணி இங்கே கரெக்டான அளவில் தான் சால்டரிங் பண்ணுறாங்க. சாக்கெட்ல இருந்து கரண்ட் வர்றது இந்த வழியாக தான். இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா பல்போட டாப் கவர் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. டெஃப்யூசர்னு சொல்ற இந்த வழியாக தான் வெளிச்சம் ரொம்பவே பிரகாசமா வெளியில தெரியுது. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் இந்த பல்புக்கு மேல கம்பெனியோட லோகோ தான் பிரிண்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா எல்லா பல்பும் நல்லா ஒர்க் ஆகுதான்னு இவங்க குவாலிட்டி செக்கிங் தான் பண்றாங்க. இது பண்றது எல்லாமே ஹைடெக் ரொபாட்டிக் மிஷின்ஸ் மட்டும்தான், மேன் பவரே யூஸ் பண்ணல. இங்க குவாலிட்டி செக்கிங்ல பாஸ் ஆன பல்பு எல்லாமே பேக் பண்ணி சேல்ஸுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்இடி டியூப் லைட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்றது தான். இங்கே லைட் எரிய வைக்கிற டயோடு தான் முக்கியமான விஷயம். எல்இடி பல்பில் இருக்கிற மாதிரியே பிரிண்டட் சர்க்யூட் போர்டும் எல்இடி பேனலும் இதுக்காக ரெடி பண்ணுறாங்க. ரொம்பவே ஹைடெக் ஸ்பீட் இருக்கிற ரொபாட்டிக் மிஷின்ஸ் தான் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்இடி பல்பில் யூஸ் பண்ண ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்கிற போர்டை இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக நீளமான எல்இடி ஸ்ட்ரிப்பை தான் யூஸ் பண்ண போகிறது. இந்த ஸ்ட்ரிப்போட கார்னரில் வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணுற டெர்மினலும் இன்செர்ட் பண்ணுறாங்க. இதை மாதிரி 8 ஸ்ட்ரிப்பாக தான் ஒவ்வொரு பிசிபி போர்ட்லையும் ரெடி பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு டெக்னீஷியன் இது எல்லாமே பிரித்து எடுக்கிறாங்க. டெர்மினல் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிப்பும் டெர்மினல் இல்லாத 3 ஸ்ட்ரிப்பையும் ஒரு அலுமினியம் ஃப்ரேமுக்குள்ள தான் இன்செர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் சால்டரிங் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இதில் பவர் கொடுத்து இதோட குவாலிட்டியும் செக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா டெர்மினலில் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி எல்இடி பேனலுக்கு மேலே ஹீட்டர் ரிமூவ் பண்ணுற ஒரு விதமான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. கடைசியா இந்த அலுமினியம் ஃப்ரேமுக்கு மேல டிஃப்யூசர் எடுத்து வச்சு சைட்ல இருக்க கேப்பையும் கனெக்ட் பண்றாங்க. ஒரு வழியா எல்இடி டியூப் லைட்டும் இங்க ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்கரேஷன் லைட்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்றது தான். இங்கே ஒரே ஒரு ஹைடெக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேஷன் லைட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ரோல் ஆகிட்டு இருக்கிற இந்த மிஷினோட ஒரு பக்கத்தில் எலக்ட்ரிக்கல் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மிஷின் இதை வளைச்சு எடுக்குது. இந்த மிஷினில் மூவ் ஆகிறப்போ இதில் இருக்க கட்டர் இந்த ஒயர் எல்லாமே கட் பண்ணி விடுது. இது பக்கத்தில் இருக்க இன்னொரு மிஷின் இந்த ஒயரை நிமித்தி இதில் இருக்க இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணுது. இந்த ஒயரை கிளீன் பண்ணுறதுக்காக ஃப்ளக்ஸ்னால ஒரு கோட்டிங்கும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மிஷினோட இன்னொரு பக்கத்தில் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிற எல்இடி பல்பு கன்வேயர் பெல்ட் மூலமா ரன் ஆகிட்டு இருக்கு.
இந்த பல்புல இருக்க 2 பாயிண்ட்டையும் ஃப்ளக்ஸ் மூலமா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்இடி பல்பு இன்னொரு மிஷின்ல ஃபிட் பண்ணி இந்த பல்போட 2 பாயிண்ட்டையும் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்றாங்க. அதாச்சு இதுக்கு முன்னாடி ரோல் ஆயிட்டு இருக்கிற மிஷினும் எல்இடி பல்பு ரோல் ஆயிட்டு இருக்கிற மிஷினும் ரெண்டுத்தையும் ஒன்னா தான் கனெக்ட் பண்ண போறாங்க. அதாச்சு பல்பையும் ஒயரையும் ஒன்னா ஜாயின் பண்ணி இங்க சால்டரிங் பண்றாங்க. இதை நல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அட் அ டைம்ல 2 மிஷினும் ஒன்னா தான் ரன் ஆகுது. 2 ப்ராசஸும் இங்க ஒன்னா தான் நடந்துட்டு இருக்கு. சால்டரிங் பண்ண இந்த 2 பாகத்தையும் இன்சுலேஷன் பண்றதுக்காக இதுக்கு மேல 2 லேயர் பிளாஸ்டிக்கை தான் ஃபிட் பண்றாங்க. இதை ஒரு ஹீட்டர் மூலமா ப்ராசஸ் பண்றப்போ இதுக்கு மேல இருக்கிற பிளாஸ்டிக் லைட்டா உருகி பல்போடு சேர்ந்த மாதிரி ஜாயின் ஆயிருக்கும். ஸோ இங்கே மாலை மாதிரி இருக்கிற டெக்கரேஷன் பல்பும் ரெடியாக இருக்குது. இந்த மிஷின்ல இருந்து இதை ரிமூவ் பண்ணி இதை ஒரு ரோல் பண்ணி வைக்க போகிறாங்க. இந்த ப்ராசஸோட வண்ணமயமான டெக்கரேஷன் பல்பு தயாராக இருக்குது. இன்னைக்கு எப்படி இருந்தது பல்ப் மேனுஃபேக்சரிங் வீடியோஸ்? கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட மற்ற சேனல்கள் தான். முடிஞ்சால் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.